அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.9ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். இந்த முதல் கணக்கில் 7 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது வரிசையாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக வீடியோவை முழுதும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எளிமையாக இருக்குது, புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. ஓகேங்களா? அப்போ முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 60 இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கூடுதலை கண்டுபிடிப்பதற்கு ஃபார்முலா பாருங்கள். இது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n × n+1/2. ஓகேங்களா? n × n+1/2 இதுதான் இதனுடைய ஃபார்முலா. இப்போ இதில் என்னன்றது என்னது? n = 60. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ கூடுதலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய வரிசை, தொடர் வரிசை எப்படி இருக்கணும்னா 1 2 3ன்னு இயல் எண்கள் வரிசையாக வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த வரிசை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் இயல் எண்கள் வரிசையாக இருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னன்றது 60 × 60 கூட்டல் 1/2. ஓகேங்களா? அப்போ அடுத்தது 60ஓட 1ஐ கூட்டினா 61/2. 2 2 2 6 0 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 30 × 61 பெருக்குனா என்ன வரும்? 1830. 1830. அப்போ இந்த இயலெண்களுடைய கூடுதல் என்னது? 1830. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கணக்கு 3 கூட்டல் 6 கூட்டல் 9 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 96 கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய தொடர் வரிசை இயல் எண்களால் வரிசையாக இருக்கான்னு பாருங்கள். இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகணும். இங்கே இருக்குங்களா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேறு ஏதாவது மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே 1 2 3ன்னு வரிசையாக வர மாதிரி கொண்டுட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த தொடர் வரிசையை பார்த்தா 3 6 9ன்னு போயிட்டுருக்கு. அப்போ 3 3 அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3 காமனாக எடுத்துடுறேன். எடுத்தால் அப்போ இங்கே என்ன இருக்கும்? 1 3 3 3 6 3 9. ஓகேங்களா? அப்போ கூட்டல் எக்ஸட்ரா. இப்போ 9ல் எத்தனை 3 இருக்கும்? 3 3 6. இப்போ நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி இருக்குது? இயல் எண்களாக வந்துருச்சா? இப்போ நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதற்குரிய ஃபார்முலா என்னது? n × n+1/2. இதில் என்னன்றது என்னது? 32. சரிங்களா? சரி, இப்போ ஃபார்முலா எழுதிப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த 3 காமனாக எடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபார்முலா n × n+1/2. இப்போ என்னன்றது என்னது? 32. அடுத்து 32ஓட 1ஐ கூட்டணும். /2. 3 × 32 × 33/2. இதை சுருக்கிக்கலாம். 2 2 மீதி 1 6 12. இப்போ 3 × 16 × 33. இப்போ இதெல்லாம் பெருக்குனா என்ன ஆன்சர் வருது? 1584. ஓகேங்களா? அப்போ இதனுடைய கூடுதல் என்னது? 1584. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கணக்கு பார்க்கலாம். 51 கூட்டல் 52 கூட்டல் 53 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 92 இதனுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தொடர் வரிசை கொடுத்தா நம்ம என்ன பார்க்கணும்? முதல் எண், அதாவது இயல் எண்ணில் ஆரம்பிச்சிருக்கா, வரிசையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே வரிசையாக இருக்கா? இல்லை. அப்போ நம்ம வரிசையாக ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸட்ரா எது வரைக்கும் தேவை? 92 வரைக்கும் தேவை. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஒன்றிலிருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் தேவையோ அதை நான் போட்டிருக்கேன், அந்த நம்பர் வரைக்கும். அடுத்தது நமக்கு எது வரைக்கும் தேவையில்லை, நமக்கு 51லேருந்து தான் நமக்கு தேவை. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண் என்னது? 50. அப்போ 50 வரைக்கும் தேவையில்லை. அப்போ அதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? மைனஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போ 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 50. புரியுதுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு 51லேருந்து தான் தேவை. இப்போ இது எதுக்காக இயல் எண்கள்லேருந்து நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் 1 2 3ன்னு 92 வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் எது வரைக்கும் தேவை இல்லையோ அது வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா n × n+1/2. இங்கே என்னன்றது என்னது? 92. இங்கே என்னன்றது என்னது? 50. ஸோ அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோமா? அப்போ என்னன்னா 92 × 92 + 1/2. இதில் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 50 × 50 கூட்டல் 1/2. ஓகேங்களா? ஸோ இதை சுருக்கிக்கலாமா? 1 2 4 2 8, மீதி 1 6 2 12, 1 2 25 2 50. அடுத்த ஸ்டெப்பு 46 × 92ஓட 1 கூட்டினா என்ன வரும்? 93 மைனஸ் 25 × 50ஓட 1 கூட்டினா 51. இப்போ 46ஐயும் 93ஐயும் பெருக்குனா என்ன வருது? 4278 மைனஸ் 25ஐயும் 51ஐயும் பெருக்குனா என்ன வருது? 1275. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3, 7ல் 7 போயிடுச்சுன்னா 0, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ இதனுடைய கூடுதல் என்னது? இந்த தொடர் வரிசையுடைய கூடுதல் 3003. ஓகேங்களா? அடுத்தது 4வது கணக்கு. 1 கூட்டல் 4 கூட்டல் 9 கூட்டல் 16 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 225 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது இயல் எண்களில் ஆரம்பிக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இயல் எண்களை கொண்டுட்டு வர போகிறோம். எப்படி கொண்டுட்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இங்கே 1 நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4. 2 ஸ்கொயர். அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 9. 4 ஸ்கொயர் பண்ணால் 16 எக்ஸட்ரா கூட்டல் 15 ஸ்கொயர் பண்ணால் 225. இப்போ புரியுதுங்களா? இப்போ வரிசையாக வருதா? 1 2 3ன்னு இயல் எண்களில் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த கணக்குகள் எல்லாமே வெறும் இயல் எண்கள் மட்டும்தான் பார்த்தோம். அதனால் அதனுடைய ஃபார்முலா n × n+1/2 மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கம் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ அப்போ வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n² = n × n+1 2n+1/6. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ என்னன்றது இங்கே என்னது? 15. என்னன்றது என்னது? 15. இப்போ நான் இதில் எண்ணுக்கு பதில் 15 போட்டுக்கிறேன். அடுத்தது 15 கூட்டல் 1. அடுத்தது 2 × 15 கூட்டல் 1/6. இப்போ எழுதிக்கலாமா? இப்போ 15 16 கூட்டினா 15 30, 30ஓட 1 கூட்டினா 31/6. இப்போ அடுத்தது எதாவது சுருக்க முடியுமான்னு பாருங்கள். 2 6 8 2 16.
ஓர் 3 ஐ 5. இப்போ மீதி எல்லாத்தையும் பெருக்கி எழுதிடலாமா? 5 × 8 × 31 பெருக்குனா என்ன வருது? 1240. ஓகேங்களா? இப்போ அந்த 5 8 8 40 40ஓட 31 பெருக்குனா 1240 வருது. இப்போ இதுவே பாருங்கள், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே என்ன நம்பர் இருக்குது? கடைசி எண் 15 இருக்குது. இப்போ 15ஓட 1 கூட்டுங்க, 16 வருது. 16ஓட இதையும் ரெண்டையும் கூட்டுங்க, என்ன வருது? 31. ஓகேங்களா? பை 6. இப்போ இதே தான் நம்ம இங்கே கூட்டி போட்டிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஈஸியாக போடணும்னா 15 அந்த எண்ணை எழுதிக்கோங்க, அதோட 1 கூட்டிக்கோங்க, கூட்டினா 16. அடுத்து இந்த 2 எண்ணையும் கூட்டினா 31 போட்டு பெருக்கி 6ஆல் வகுத்தரணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 5வது கணக்கு பார்க்க போகிறோம். 6 ஸ்கொயர் கூட்டல் 7 ஸ்கொயர் கூட்டல் 8 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 21 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இயல் எண்களில் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். அப்போ கொண்டுட்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே ஒரு கணக்கில் இதே மாடல் யூஸ் பண்ணோம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு ஆரம்பித்து கடைசி எண் என்னது? 21 ஸ்கொயர். இதில் நமக்கு எது வரைக்கும் தேவைப்படாது? 5 வரைக்கும் தேவைப்படாது. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 1லேருந்து ஆரம்பித்து 21 வரைக்கும் போட்டு அதில் எது வரைக்கும் நமக்கு தேவைப்படாதோ அதை நம்ம என்ன பண்ணிடணும்? மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இது முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது? n × n+1 2n+1 / 6. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே nன்றது 21, இங்கே nன்றது 5. அப்ளை பண்ணலாங்களா? 21 × 21 கூட்டல் 1. அடுத்தது 21 2ஆல் பெருக்கி அதை கூட்டிக்கணும் பை 6. தென் மைனஸ் 5 × 5 கூட்டல் 1 × 2 × 5 கூட்டல் 1 பை 6. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கூட்டிடுங்க ஃபஸ்ட்டு. 21 22 × 2 கூட்டினா என்ன வருது? 43 பை 6 மைனஸ் 5 × 6 × 11 பை 6. இப்போ சுருக்கலாமா? ஓரார் 6 ஓரார் 6 2 6 11 2 22 ஓர் 3 7 21. இப்போ போடுங்க 7 × 11 × 43. அடுத்தது 5 × 11. இப்போ 7ஐயும் 11ஐயும் பெருக்குனா 77. 77ஓட 43 பெருக்குனா என்ன வரும்? 3311. I11 55. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 3256. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த தொடர் வரிசையுடைய கூடுதல். ஓகேங்களா? அடுத்தது 6வது கணக்கு. 10 கியூபு 11 கியூபு கூட்டல் 12 கியூபு கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 20 கியூபுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இயல் எண்களுடைய வரிசையில் ஆரம்பிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 கியூபு 2 கியூபு 3 கியூபு எக்ஸட்ரா எது வரைக்கும் எழுதணும்? 20 வரைக்கும் எழுதிக்கணும். இதில் நமக்கு எது வரைக்கும் தேவைப்படாது? 10க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும். அப்போ 10க்கு முன்னாடி எண் என்ன வரும்? 9. ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? மைனஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்னது? முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். என்னதுங்க? கணங்களின் கூடுதல். இப்போ கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n+1 / 2
ஹோல் ஸ்கொயர் n இன்ட்டு n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்னன்றது என்னது? இங்கே என்னன்றது 20, இங்கே என்னன்றது 9. ஓகேங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20 கூட்டல் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 கூட்டல் 1/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ போடுங்க 20 இன்ட்டு 21/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 10/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ சுருக்கிக்கலாமா? 1 2 2 20 1 2 2 10 10ஐயும் 21ஐயும் பெருக்கினா என்ன வருங்க? 210 வரும். 210 நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி 9 45 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 210 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 44,100. 45 ஸ்கொயர் பண்ணால் 2025. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 42,075. ஓகேங்களா? அடுத்த கணக்கு 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 71ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்களுடைய கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n². இதற்கான ஃபார்முலா என்னது? 1 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n². ஓகேங்களா? இதில் n கொடுத்துருக்காங்களா? இல்லை, உறுப்புகளை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்க போகிறோம். n-க்கான ஃபார்முலா L-A/D + 1 அப்படின்னு தெரியும். ஸோ இதில் கடைசி உறுப்பு என்னது? 71. முதல் உறுப்பு என்னது? 1. D வந்து என்னது? T2 - T1. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 71 - 1/2 கூட்டல் 1. 71ல் 1 போயிடுச்சுன்னா 70/2 கூட்டல் 1. அப்போ 35 2 70. அப்போ என்ன வரும்? n 36. ஏன்னா 35ஓட 1 கூட்டினா 36. இப்போ நமக்கு இது ஒற்றைப்படை எண்களுடைய ஃபார்முலா என்ன வரும்? n². அப்போ n²னால் என்ன பண்ணணும்? 36 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 36 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1296. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.